ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சமாக பேசுகிறேன். இன்றைக்கி நான் டொமேட்டோ பாத் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு தேங்காய், காஞ்ச மிளகா, சோம்பு, ஒரு பீஸ் பட்டை, 2 காம்பு. இது எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பாதி வெங்காயம், பாதி தக்காளி, இதை நம்ம நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்துட்டு கீ ஆட் பண்ணிங்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார், ஒரு காம், 2 ஏலக்காய், அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா. இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சேன். இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கினேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கணும். தக்காளிக்கு தேவையான உப்பு. இப்போ தக்காளி நல்லா மெசிஞ்ச பிறகு நம்ம ஆட்டி வச்சுக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துங்கிறேன். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி கொதித்த பிறகு இந்த அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நான் ஒரு விசில் வைக்கிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்துங்கிறேன். டொமேட்டோ பாத் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.